ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எத்தில் புரோமைடு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கேசியை வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எத்தில் புரோமைடு வந்து பார்த்தீங்கன்னா CH3 CH2 Br வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு என்ன கேசி வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அங்கே வந்து அக்வாஸ் கொடுத்தாலும் சரி, ஆல்காலிக் வச்சு கொடுத்தாலும் சரி, நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு என்ன கேபிஆர் வந்து வெளில போயிட்டு நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா எத்தில் சயனைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். CH3 CH2 CN வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து நைட்ரில் இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஈத்தேன் நைட்ரைல் வந்து நம்ம எத்தில் நைட்ரைல் வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, இல்லைனா அப்படின்னா சயனோ ஈத்தேன் வந்து நமக்கு வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதோட நேம் வந்து நீங்கள் கீழே எழுதுங்க. இட் பி மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இது நமக்கு வந்து சிம்பிள் ரியாக்ஷன் தான். நெக்ஸ்ட் நமக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க? ஃபிஃப்த் ரியாக்ஷன் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். நீங்கள் இந்த சாப்டர் வந்து நீங்கள் படிக்கல, பட் ஆனால் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து வரும். பட் இங்கே ஹாலஜன் காம்பவுண்ட் நமக்கு வந்து இன்வால்வ் ஆனதுனால நமக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் வந்து இங்கே இப்படி மாற்றி எழுதிருக்கிறேன் என்னோட கன்வென்ட்டுக்காக. இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த NaCl வந்து நமக்கு வந்து வெளில போயிடும். NaCl வந்து நமக்கு வெளில போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? C6H5O C2H5 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இது பேர் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஈத்தாக்சி பென்சின் வந்து நம்ம சொல்லுவோம். இது வந்து 2 கார்பன் அண்ட் ஆக்சிஜன் வந்து இருக்கு இல்லையா? அப்போ இது பேர் என்ன? ஈத்தாக்சி அண்ட் நமக்கு என்ன பென்சின் வந்து சொல்லுவோம். எப்பவுமே அதோட நேம் நீங்கள் வந்து கேள்வி எழுதிங்க. அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால் வந்து கொடுத்துருக்காங்க. CH3 CH2 CH2 3 CH2 வந்து இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OH வந்து இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா தைனைல் குளோரைடு. இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய தடவை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆல்கஹால்லேருந்து நம்ம வந்து ஹாலஜனாக மாற்றுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தைனைல் குளோரைடு தான் நமக்கு வந்து பெஸ்ட் மெத்தட் இல்லையா? அப்போ நிறைய கன்வென்ஷன் நமக்கு வந்து இதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே நமக்கு என்னன்னா OH வந்து ரிமூவ் பண்ணிட்டு அங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? Cl வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து புதுசாக என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் எடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். முதல்ல இந்த சயனைடு கூட வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ ரியாக்டன் நமக்கு எத்தனை இருக்குது? 2 கார்பன் தான் இருக்குது. ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கார்பன் நம்ம வந்து மாறிக்குது இல்லையா? அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சயனைடு வந்து நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட். இந்த சயனைடை நம்ம நிறைய இடத்துல கன்வென்ஷனல் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். இந்த சயனைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் காம்பவுண்ட் கூட மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். இப்போ ஆல்கஹால் வந்து இருக்குது. அப்போ ஆல்கஹால்ட போயிட்டு டைரெக்டாக ரியாக்ட் ஆகுமானா ரியாக்ட் ஆகாது. அப்போ இந்த சயனைடு வந்து ரியாக்ட் ஆகணும்னா நமக்கு வந்து ஹாலோ காம்பவுண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் ஒரு இம்பார்ட்டான ரியாக்ஷன். இது வந்து வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேமிங் ரியாக்ஷனே வந்து இருக்குது. இது நெக்ஸ்ட் சாப்டர் வந்து வரும். ஈத்தர் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு இதான் நமக்கு வந்து பெஸ்ட் மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதான் நமக்கு வந்து பெஸ்ட் மெத்தட். ஆல்கஹால் நமக்கு வந்து நிறைய மெத்தட் வந்து இருந்தாலுமே நமக்கு வந்து ஹாலஜன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து பெஸ்ட் மெத்தட். ஓகே, இந்த 3 ரியாக்ஷனுமே நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து நமக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ரொம்ப மோர் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க.